அது மட்டும் இல்ல, நாம கொண்டாடுற ஊர் திருவிழாவில் ஜனங்களோட ஜனங்களா 20 பேர்த்த இறக்கி அந்த கர்ண பையில 40 துண்டா வெட்டி 4 பக்கம் செதறி ஓடி போவாங்க. நாமளும் ஜனங்களோட சேர்ந்து கர்ணனை எவனை வெட்டி விட்டான்னு சொல்லி கூப்பிட போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல முன்பக காரணமா கொன்னோம்னு சொல்லி சரணடைஞ்சு கொடுக்குற 10 வருஷம் தண்டனையை ஆளுக்கு 10 மாசமா இருந்து அழகா வெளியே வந்துருவாங்க. வேற என்ன செய்யணும்? உள்ளூருக்குள்ள பிரச்சனை வராம திருவிழா நடந்தா நீங்க சொன்னீங்க. வெளியூருக்கார அம்மா வச்சு கொலை செஞ்சதுக்கெல்லாம் நான் எப்படியா பொறுப்பாவேன் சொல்லி பிரச்சனை இருந்து அழகா வெளியே வந்துருவேன். அப்புறமா சிவங்கால வீட்டுல கர்ணனோட 6வது நாள் காரியத்தை கலந்துக்கிட்டு இலவ கஞ்சி குடிச்சு புட்டு சிவங்கால கைய பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு வந்து கேட்பேன். எப்படி இருக்கு? பத்தாக்குறைக்கு எந்த ஒரு பிசிறுமே இல்லாம கோளாறு சொல்றதுக்கு நீ இருக்க. இங்க வருமா, இதே மாதிரி 10 கையெழுத்து போட்டு 10 கொலை செய்ய வந்த பொன்ராசு. நீ வேற தைரியமா போவியா? ஒவ்வொரு வட்டமும் நான் கொதிச்சு போய் உன்னைய தேடி வர்றப்பெல்லாம் நீ இந்த மாதிரி என்னமாச்சும் சொல்லியே என்னை அமைதியாக்கி போடுற. யாரு உன் சொல்லுல இருக்கிறத என்னைக்கு நீ செயல்ல செஞ்சு காட்டுறியோ அது வரைக்கும் உன்னைய லேஸ்ல விட மாட்டேன். திரும்ப வருவேன். வாங்கடா. இந்த ஊர் திருவிழா நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டமும் நான் வேண்டின வேண்டுதலும் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இப்ப அதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடுச்சு. பட்டத்தி கலெக்டர் திருவிழாவை நடத்த உத்தரவு கொடுத்துட்டாரு. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி ஆரம்பிக்க போற இந்த திருவிழா நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கழிப்பு கழிச்சுட்டு ஆரம்பிக்கலான்னு ஊர்க்காரங்க எல்லாம் பேசி முடிவு எடுத்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல நீயும் துணை இருந்து இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் பட்டத்தி.